சார், மிஸ்டர் சிவகுமாரை பார்க்கணும். நீங்க யாருமா? உமான்னு சொல்லுங்க, தெரியும். சார், உமான்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உமாவா? அவ எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தா? சரி, இந்த ஃபைலை கொண்டு போய் உள்ள வை. உமா, நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அதான் ஆபீஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துரும்ல. அது வரைக்கும் நான் அந்த வீட்ல இருந்தா தானே? என்ன சொல்ற? மாமா, அந்த விஷயத்தை நான் இப்ப சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பார்க்ல வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. உமா, மாமா, நீங்க வந்துருங்க ப்ளீஸ். ஒரு ஃபோன் பண்ணணும். லோக்கல்னா இதுல பண்ணுங்க. இல்ல, நான் உள்ளே போய் பண்ணிக்கிறேன். டபுள் சார்ஜ் ஆகுமே. பரவாயில்ல. ஓகே. ஹலோ, நான் யார் பேசுறேன், எங்கேருந்து பேசுறேங்கிற விவரம்லாம் உனக்கு வேண்டாம். உன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு நல்ல வெல்விச்சரா சொல்றேன். சொல்லுங்க. உன் புருஷன் அவர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் பார்க்ல ஒரு பொண்ணோட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காரு. அத நான் சொல்றத விட நீயே போய் பாரு, உனக்கே தெரியும். நீங்க? ஹலோ 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 சுஜாதா, நீ என்னையா வீட்டை விட்டு அனுப்புற? பார்க்ல வந்து பாரு, நீ இந்த உலகத்தை விட்டே போயிடுவ. சுஜாதா வரத்துக்குள்ள மாமா வந்துட்டா நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நடிக்கிற நடிப்புல தான் நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு காத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஆம்பளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும்னு சுஜாதா வாழ்க்கையை பார்த்து மத்த பொண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உமா, 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 என்ன பாரு. என்ன பிரச்சனை? எதுக்காக பேக்க தூக்கிட்டு வந்த? சுஜா ஏதாவது சொன்னால? ஏதாவது சொன்னாங்களாவா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது மாமா. வீட்டை விட்டு வெளியில போக சொன்னால? எதுக்காக அப்படி சொன்னா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, எல்லாம் காலையில நடந்த பிரச்சனை தான். எதாச்சியா காலையில நடந்தது, அது அப்பவே முடிஞ்சு போச்சு. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இது ஒரு சாக்கா அமைஞ்ச அவங்களுக்கு இதோட பிரச்சனை எப்படி முடியும் மாமா? நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பின பிறகு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? சொல்றதுக்கே நாக்கு கூசுது மாமா. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவங்க மனசுல நினைச்சது இருக்கட்டும். இந்த விஷயம் 4 பேருக்கு வெளியே தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நாளைக்கு என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? என் வாழ்க்கை தான் என்ன ஆகும்? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இதெல்லாம் ஏன் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி அசிங்கமா பழி போட்டு நான் வெளியே அனுப்பணுமா? நான் யாரு? 3வது மனுஷியா? உங்க சொந்த அக்கா பொண்ணு தானே. ஒரு 3 வருஷம் உங்க வீட்டுல தங்கி படிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? சரி, நான் இருக்கிறது பாரமா இருந்தா பக்குவமா நாகரிகமா எடுத்து சொல்லி வெளியே போன்னு சொன்னா நான் போயிருக்க போறேன். அதை விட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பணுமா? சொந்த அக்கா பொண்ணு நான் இருக்கும்போது நீங்க எனக்கு தான் நினைச்சு எனக்குள்ள சில கனவுகளை வளர்த்துக்கிட்டது உண்மைதான். ஆனா எப்ப நீங்க உங்களை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே என் மனசுல இருந்து உங்க நினைப்ப தூக்கி எறிஞ்சிட்டேன்.
அந்த நினைப்புக்கும் இப்ப நான் உங்க வீட்டுல தங்கி படிக்கிறதுக்கும் துளிய சம்மந்தமே இல்ல. உங்களை தொட்டு பேசுறதும் நெருங்கி உட்கார்றதும் கூட நீங்க என் தாய் மாமாங்கிற உரிமையில தான். ஆனா அவங்க அதை வேற மாதிரி நினைக்கிறாங்க. அவன் நினைச்சா அதெல்லாம் உண்மையாயிடுமா? இல்ல மாமா, இந்த மாதிரி விஷயத்துல எது உண்மை எது பொய்ன்னு ஊர் உலகம் பாக்குறது இல்ல. உப்பு தண்ணியில விழுந்தாலும் தண்ணி உப்பு மேல பட்டாலும் கரைஞ்சு போறது உப்பு தான். நான் இப்ப உப்பாயிட்டேன். உமா, இப்ப எது கலர? இல்ல ஏய், மாமா, என்னது? இனிமே என்னால எப்படி வாழ ஏய், முடியும்? உமா. மான மரியாதை எல்லாம் போச்சு மாமா. உமா, சொன்னா கேளு. அடி பாவி, நீ சாஞ்ச அழ என் புருஷன் தோல் தான் கிடைச்சதா? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னொருத்தியோட புருஷன் மேல சாஞ்ச அழறியே, ஊர்ல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? சுஜா, கோவத்துல வார்த்தை விடாத, கொஞ்சம் பொறுமையா பேசு. உங்களை நான் மலை போல நம்பி இருந்தேன், என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே. அரச பொரசலா இருந்த சந்தேகம் இப்படி அம்பலமானதுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்கணுமா? சுஜா, பார்க்ல வச்சு என்ன அவமானப்படுத்தாத. யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். நாளைக்கு 4 பேர் சாட்சிக்கு வேண்டாம். ஆத்திரப்படாத சுஜா, நீ பார்த்தது கேட்டது எதுவுமே உண்மை இல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவ்வளவு நாள் புரிஞ்சுகிட்டு இருந்ததுதான் தப்பு, இப்ப புரிஞ்சுகிட்டதா சரி. ஐயோ, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? வீட்ல போட்ட ஆட்டெல்லாம் பத்தாதுன்னு இப்ப பார்க்குக்கே வந்துட்டீங்களா? ஏய், சும்மா பேசிட்டு இருக்காத. அம்மா, அவ முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, பாத்துக்கலாம். அடி பாவி, என் குடும்ப மானத்தை இப்படி ரோடு வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவ. உன்னை பாத்துக்கிறேன், பாடி. உமா, சுஜா, ஏய் சுஜா, நில்லு சுஜா. ஐயோ, என்னடா இது? புது பக்கெட்டை போட்டு இப்படி உடைச்சு வச்சிருக்க? ஆமா, உடைஞ்சிருச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன். புது பக்கெட்டு சூறாவளியில செக்கின படகு மாதிரி இப்படி எப்படிடா உடைஞ்சிருக்கோ? நீ வேணும்னு தான் உடைச்சிருக்க. வேணும்னு உடைக்கிறது எனக்கு பைத்தியம் பாரு. நீ சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? இத பாருமா, ரொம்ப துள்ளாத. வேணும்னா இந்த பக்கெட்டுக்குள்ள காசு என்னவோ அதை எடுத்துக்கிட்டு என்னோட சம்பளத்தை செட்டில் பண்ணு. நான் நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன். வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்க. நீ வந்தாலும் நான் உன்னைய வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். போட வெளியில. இத பாருமா, டேய், வாடா போடான்னு பேசுன மரியாதை கட்டு போயிடும், ஜாக்கிரதை. அட பாவி, போட வெளியில. போடா. போறேன், காலையில வர்றேன், காசு எடுத்து போய். உனக்கு காசு வேற வேணுமா? மரியாதை கட்டிடும். அட பாவி, இவன் என்னமோ எஜமா மாதிரியும் நான் என்னமோ வேலைக்காரி மாதிரியில பேசிட்டு போறான். நல்லா இருக்கு, தலையெழுத்து. சுஜாதா, இத்தனை வருஷம் கழிச்சுதான் இந்த அம்மாவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சா? என்ன பார்த்ததும் மகளின்னு ஓடி வந்து கட்டிக்குவேன்னு நினைச்சேன். இப்படி பாராமுகமா நிக்கிறியேம்மா, இன்னும் உனக்கு கோபம் தீரலையா? கோபம் தாண்டி வந்த உடனே வாரி அணைக்கிற மாதிரியா நீ காரியம் பண்ணிட்டு போட. காதலுக்காக குடும்ப மானத்தையே காத்தல பறக்க விட்டுட்டியேடி. அம்மா, சுஜாதா, அம்மா, நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டேம்மா. இன்னும் என்ன தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்காதம்மா, என்னால தாங்க முடியாதும்மா. சுஜாதா, அம்மாடி, அம்மா. சுஜாதா, எப்படிடா இருக்க? யாரு? உன் மகளா? இல்லம்மா, உன் பேத்தி. இப்பவாவது எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, இவளுக்கு ஒரு பாட்டி இருக்கான்னு
சொல்றதுக்காக வந்திருக்கியா? உள்ள வாடா, உள்ள வாம்மா. நான் எடுத்துட்டு வரேம்மா. வா உட்காருமா. உட்காருமா. என்னம்மா திடீர்னு பேக்கோட வந்திருக்க? சுஜா, உன்னதாமா கேக்குற? பாட்டி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை பாட்டி. சுஜா, குழந்தை சொல்றது உண்மையா? இத்தனை வருஷமா உறவுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க யாரும் வரலன்னாலும் எனக்கு நீ, உனக்கு நான், நாங்க சந்தோஷமா இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருந்து போன உறவை புதுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா, அக்கா, அக்கா பொண்ணு எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்க உக்காந்த இடத்துல எச்ச போடுற காக்கா கூட்டம் மாதிரி அவங்க அக்கா பொண்ணு உமாவை எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதாம்மா என் சந்தோஷத்துக்கு சனி பிடிச்சது. நில்லு. நீங்க சுத்த மோசம் மாமா. குளிக்கும் போது இப்படியா உள்ள வருது? இல்ல மாமா, இனிமே என்னால எப்படி வாழ முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் தான் இந்த காதல் கர்மாந்திரெல்லாம் வேண்டான்னு சொன்னேனே, நீ கேட்கல. அவன்தான் முக்கியம்னு போட. இப்ப என்னாச்சு? எந்த அளவுக்காவது திரும்பி வந்தியே, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். பேக் எடுத்து உள்ள வச்சுட்டு தப்பிச்சு வந்தது தம்புரான் புண்ணியம்னு போய் தலைய முழுகு. பொண்டாட்டி புள்ளேன்னு அவன் எப்பவாவது இந்த வீட்டு பக்கம் வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன். போமா, உள்ள போ. அம்மா, அப்பா அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ அவனை கை கழுவிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போடா, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மாடி, உன் பேர் என்ன? சந்தியா. என்ன படிக்கிற? 4th standard. 4th-ஆ? என் கண்ணு. நம்ம கிட்டதான் நாகக்கனி கொடுத்த பேசும் மாய கண்ணாடி இருக்கே. இது கிட்ட ஸ்வேத கமலம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அற்புத பேசும் மாய கண்ணாடியே, நான் தேடி போகிற ஸ்வேத கமலம் எங்கே இருக்கிறது? இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? ஸ்வேத கமலத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இங்கிருந்து வடகிழக்கு திசையில் 4 காத தூரம் சென்றால்
சந்திரசீலா மண்டபம் வரும். அங்குதான் நீ தேடி வந்த ஸ்வேத கமலம் இருக்கிறது. பௌர்ணமி அன்றைக்கு சந்திரன் உச்சிவானத்தை அடையும் போது சந்திரசீலா மண்டபத்தில் மறைந்திருக்கும் ஸ்வேத கமலம் வெளியே வரும். அப்படி வெளியே வரும் ஸ்வேத கமலம் அரை நாழிகை நேரம் மட்டுமே சந்திர ஒளியில் இருக்கும். அதற்குள் நீ அதை எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் அடுத்த பௌர்ணமி வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இன்று பௌர்ணமி சந்திரன் உச்சிக்கு வருவதற்கு முன் மண்டபத்திற்கு போய் சேர். ரொம்ப நன்றி மாய கண்ணாடியே.